வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேரங்கான இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் வஸ்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விஜய் அந்த புத்தகத்தில் எதுவும் இது பண்ணல, அம்பேத்கரை பற்றி அவங்க அங்கே மேடையில் பேசின மாதிரி தெரியல. ஆனால் புத்தக வெளியீட்டில் பேசின பிறகு தாவேகாவின் பொருளாளர் ஆவாரா ஆதவர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை கிளப்பி விட்டாங்க. இன்னொரு பக்கம் புஷி ஆனந்த் இருக்கிற இடத்துக்கு எலெக்ஷனுக்குள்ளே ஆதவ் வந்துருவாப்புல அப்படின்னு ஒரு பேச்சு பேசப்பட்டது. இல்லை, ஆதவர்ஜுனா ஒரு பெரிய அமாவாசை தான். ஆனால் எப்படின்னா ஆதவர்ஜுனோட டார்கெட் புஷி ஆனந்தாலாம் இருக்காது, விஜயாக தான் இருக்கும். விஜய் இடத்த நம்ம எப்படி பிடிக்கிறதுன்னு தான், விஜய் டம்மி பீஸாக வச்சுட்டு கட்சியை நம்ம எப்படி நடத்துறதுன்னு தான் ஆதவர்ஜுனாவோட. புஷி ஆனந்தெலாம் ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய ஆளே கிடையாது. புஷி ஆனந்தெலாம் லோக்கலில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி ஒரு எம்எல்ஏ சேர்ந்த ஒரு 4000 ஓட்டு எம்எல்ஏ. புஷி ஆனந்தெல்லாம் அவரோட டார்கெட் இருக்காது. எப்படியா கட்சிக்குள்ள நுழைஞ்சு எப்படி திருமாவளவனை காலி பண்ணிட்டு நம்ம தலைவர் ஆகணும்னு பார்த்தாப்லையோ, அதே மாதிரி விஜய் டம்மி பீஸாக வச்சுக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் கேளு, இதில் கையெழுத்து போட்டு இங்கே வா, அங்கே ஒரு புஸ்தகம் ரிலீஸ் பண்ணுறோம், இங்கே நீர் மோர் ஊற்றுறோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்து தெருவா அலைய விடுறது தான் ஆதவர்ஜுனாவோட பிளானே தவிர புஷி ஆனந்தெல்லாம் இல்லை. இப்போ கட்சியில் வெறும் ஒரு எம்எல்ஏ சீட்டுங்கிற கணக்குக்கு தான் திமுகலேருந்து இல்லை எம்பி சீட்டு அங்கே கொடுக்கலன்னு இங்கே வந்து இப்போ இங்கேருந்து இப்படி போகிறதுங்கிறதோடு நிறுத்திக்க முடியும். ஏன்னா பிஸ்னஸ் ரீதியாக பண்ணுறவங்க அப்படி யோசிப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்லை, அப்போ ஆதவர்ஜுனா எந்த பிஸ்னஸ்லையுமே சக்ஸஸ் பண்ணலைங்க. பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது. மாமனார் வீட்டுக்கு ஆசை வீட்டிலேருந்து தலானி கட்டியில் டெய்லி ஒவ்வொரு கட்டாக எடுத்துகிட்டு வந்து இதில் சொல்லுவாங்க, இல்லை வாங்க ஏழைகளான்ற கதை தாங்க. அதில் ஒன்றுமே தெரியாது. பிரபுவும் இன்னொருத்தரும் வருவாங்க, சிவாஜியும். அதாவது சிவாஜி மீன்ஸ் அந்த காமெடி ஆக்டர் சிவாஜி. காசு எடுத்துகிட்டு நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னொடனே கட்டுக்கட்டாக பணத்தை கொடுப்பாங்க, நாங்கள் ரொம்ப ஏழைகள். அந்த கதை தான் இப்போ ஆதவர்ஜுனாவை தவிர ஆதவர்ஜுனாவுக்கு தொழிலும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது. ஒரு நாடக காதல் பண்ணி ஒரு பணக்காரரை மகளை கல்யாணம் பண்ணி அந்த காசை வச்சு மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருக்காரு தான். அவரே ஸ்டீல் இண்டஸ்ட்ரிலாம் வாங்கி கொடுத்தாரு. ராஜா டிஎம்டி நினைக்கிறேன், ஏதோ ஒரு டிஎம்டி கம்பெனி என்னென்னமோ கம்பெனிலாம் வச்சு கொடுத்து எல்லாம் போங்காப்பே எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. ஏன்னா ஒன்றுமே தெரியாது. ஜிம் வச்சுருந்த இங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறது, உடம்பை வளர்த்து வச்சுருக்காங்க. அவர் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உடம்பை வளர்க்குறதுல தான் இருக்குமே தவிர அவங்க எங்கே போய் என்ன பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் ஏற்கனவே இப்போ பண்ணி தான் லாஸ் ஆகி போச்சு. இப்போ என்ன மாமனார் காசு எடுத்து கேம் ஆடிக்கிட்டு இருக்காப்புல, அவ்வளோதானே தவிர இது பிஸ்னஸ் மேன்லாம் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. பிஸ்னஸ் மேனும் கிடையாது, இப்போ ஜிம் ட்ரெயினரும் கிடையாது. இப்போ அதை விட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாஸ்கெட் பால் விளாட தெரியுமானா அதுவும் இப்போ வந்து அரசியல் அம்பேத்கர் புக்குன்னு கான்சென்ட்ரேட் பண்ணால் அதுவும் போச்சு. எல்லாமே டச்சு விட்டு போச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நாளில் திருமாவளவன் டச்சு விட்டு போயிடும். அப்புறம் விஜய்க்கு போயிடுவாப்புல. விஜயும் டச்சு விட்டு போச்சு அப்படின்னா அப்படியே போயிடும். இல்லை, இப்போ அவங்க வீட்டில் கூட ஏற்கனவே கட்சியெல்லாம் ஒன்று ஆரம்பித்தாங்க, முயற்சி பண்ணாங்கன்னு சொல்ல அவங்களாம் கடை திறந்து பார்த்தாங்க. அவங்க ஒரு மாமியார் ஒரு கடை திறந்தாங்க, அந்த கடையும் போனி ஆகலை. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பெரிய கடையை விலை கொடுத்து வாங்கணும் முடியும். இல்லை, ஒரு அவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவங்கள முதலமைச்சர் ஆக்கியிருக்கலாம். இல்லை, அதை ஆக்கியிருக்குன்னா அவங்க மனைவி ஆக்கியிருக்கலாம், இல்லை அவங்க மாமியார் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, கட்சியில் சேர்ந்தாங்க, பாமகலாம் கொண்டு சேர்ந்தாங்க, அவங்கள முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கியிருக்கலாம். அந்த லிங்கில் தான் அன்புமணியை முதலமைச்சராக வேலை செஞ்ச ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு விஜய்கிட்ட போய் அந்த இடத்துக்கு இவர் போய் அவரை ஒழிக்கணும்னு. இல்லை, அன்புமணியை முதலமைச்சர் ஆக்குன்னு ஒருத்தன் வந்தான் பாருங்க. அவன் இப்போ அன்புமணி உலகத்திலாம் ஆட்டையை போட்டால் அன்புமணி குடும்பத்திலேயே ஆட்டையை போட்டவன். ஆட்டையை போட்டு ஒன்றும் இல்லாமல் கடைசியில் எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிக்க முடியாமல் அளவுக்கு 0 ஆக்கி விட்டு போயிட்டான். முதலமைச்சர் ஆக்குறேன்னு அவர் தான் இப்போ விஜய் கூட இருக்கிறதா. அதுதான் நல்லது. இப்போ திமுக ஏன் அமைதியாக இருக்குது அப்படின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அவங்களே ஆளை வச்சு சூனியை வச்சுக்கிடுவான் கூட அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ அன்புமணி பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேர்தலில் பேசுகிற மாதிரி வேற ஒன்றுமே பண்ணலை. கிட்டத்தட்ட 50 கோடி 60 கோடியை வாங்கிட்டு அந்த ஒபாமா மாட்டியிருந்த மைக் இருக்கு பாருங்க, கார்ட்லெஸ் மைக்கு, அந்த மைக்கை மட்டும் சைனாலேருந்து ஒரு 5 மைக்கு வாங்கிட்டு வந்துட்டான். புரியுதா அவங்களுக்கு? வாங்கிட்டு வந்து காதில் மாட்டி விட்டான். மாட்டி விட்டதில் இங்கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மேடையில் பேசக்கூடாது, அங்கிட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி 2 வீடியோ கேசட்டு, யாருன்னா ஒபாமா பிரச்சாரம் பண்ணுற வீடியோ கேசட், இந்த பக்கம் நடக்கிறது, இப்படி நடக்கிறது, பேசிக்கிட்டே இருந்து கையை காட்டுறது. இது என்ன ஆயிடுச்சுன்னா வன்னிய மக்கள் இளைஞர்களுக்கே புரியலை. அவன் என்ன பண்ணுறேன்னா தலைவர் லூஸ் ஆகிட்டாரா, மைக்கை காணா, சத்தம் மட்டும் வருது, மைக் இல்லை, அவர் பேசலை, உணர்ச்சி வசப்படலை, இவர் நம்ம தலைவரே கிடையாது. இந்த தூங்காத தம்பி தூங்காத படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கமலஹாசனுக்கு போதை ஏற்றி படுக்க வச்சுருவாங்க, புரியுதா? இன்னொரு கமலஹாசன் ஏழையாக இருப்பான். அந்த மாதிரி நினச்சிட்டாங்க. நம்ம தலைவர் வேஷத்தில் ரெட்டப்பிறவி போல் நம்ம ஒரிஜினல் தலைவன் வந்து மைக்கில் கத்துவானே, அந்த மைக்கையும் காணா, அந்த ரோஸ் டேபிளையும் காணா, சேரில் பல பேர் உட்காந்துருப்பாங்க காணா, கட்சியில் எல்லாத்தையும் கொண்டுட்டாங்கலாம், நீக்கிட்டாங்கலாம், என்னன்னே தெரியல. அப்போ இது வந்து அன்புமணி ராமதாஸே இல்லைன்னு சொல்லி அவனுமே ஓட்டு போட்டான்.
புரியுது அவங்களுக்கு. இங்கிலீஷ் டப்பிங் சுவிசேஷ கூட்டம் ஒன்று காலையில் நியூஸில் போடுவாங்க, இங்கிலீஷில் அமெரிக்காவில் ஒரு லேடி அந்த மாதிரி பண்ணுறவன் தான் பண்ணி விட்டான் காசை வாங்கிட்டு. அவன் எப்படி போய் சொல்லி 50 கோடியை போட்டிருக்கான் பாருங்க. சாதாரண கார்ட்லெஸ் மைக்கை மாட்டி விட்டு 50 கோடி அன்புமணிட்டே போட்டு போயிட்டான். ஸோ அன்புமணிக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது தேடி இருக்காங்க, அவனை பிடிக்கவே முடியல. அமெரிக்கா போனவன் எங்கெங்கேயும் ஆளை வச்சு தேடி இருக்காங்க. கொஞ்சம் காசுனாலும் வாங்கிடலாம், காசை வாங்கிடலான்றதை தாண்டி டே சும்மா இருந்தவனை முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலடா. எங்கள் அப்பா இருந்த காலத்தில் யானை மேலெல்லாம் கூட்டு போய் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகினாரடா, இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி எங்கடா நீ அப்படின்ற மாதிரி. இந்த விஜய் இது இப்போ இதில் இதை கொடுப்பாங்கல்ல சாராயம், யார் வடிவேலுக்கு கொடுத்தது என்னடா கசக்குது, என்ன விஷம் அப்படி தானே இருக்குன்ற ரேஞ்ச் கொடுத்துட்டேன். விஷம் கசக்கத்தானே இப்படி பண்ணுறேன். ஏன்னா சூனா பானாட்டே 50 கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. அடிச்சுட்டு போனோன்னே இப்போ அந்த சூனா பானாவை பிடிச்சிட்டாங்க. அவன் அமெரிக்காவிலேருந்து பார்த்துருப்பான், 3 வருஷம் ஆச்சு நம்மளை அடையாளம் மறந்துருப்பாங்கன்னு சொல்லி ஒரு மறு வச்சுட்டு கம்பெனி பேரை மாதிரி திருப்பி உள்ளே வருவான். இவ்வளோ வந்து விஜய் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம், நாங்கள் தான் வந்து இவருக்கு பண்ணோம் அவருக்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒபாமா இப்போ ட்ரம்ப்புக்கே நாங்கள் தான் பண்ணோன்றோன்னே, அதாவது அன்புமணியை பார்த்து தான் ஒபாமா பண்ணார். நாங்கள் சொன்னால் நாங்கள் அங்கே போய் நாங்கள் தான் ட்ரம்ப்புக்கு பண்ணோன்னா விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது பாவம். சரி வாங்க நமக்கு பண்ணுங்க, எவ்வளோ வேணா 50 கோடி தம்பி இருக்கார் இவர்கிட்ட காசை வாங்கிக்கிங்க அப்படின்னு யார்கிட்ட அதை வச்சு நாட்டை வாங்கி நீங்கள் மைக்கை ரெடி பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு தான் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னால் இவங்க இப்படி தான் 5 மைக்கை வாங்கி பாண்டே சர்வே பண்ணுற மாதிரி தான் பூச்சாடி ஒரு டிவியை வச்சு இது பண்ணுற பாருங்க. அதாவது தேர்தல் 2026 நடக்க போகுது. இப்போது தேர்தல் வந்தால்டே மூதேவி தேர்தல் இப்போ வரப்போகிறது இல்லை, வரவும் வராது. நீ சொன்னால் வந்துடுமா? இப்போ எவனுக்கு ஓட்டு போட்டால் என்னடா, இதை ஏமாற்றி இப்போ நீ தொழில் பண்ணிகிட்டு இருக்க. இந்த இதையும் 10 பேர் பார்க்குறான் பாரு, ஒரு 5000 பேர் பார்த்துருக்காங்க. எவ்வளோ கூமுட்டைகளாக இருப்பாங்க பாருங்க. ஏன்டா இப்போ தேர்தல் நடக்க போகிறதில்ல, 2026 நடக்க போகுது. இவன் ஒரு பூச்சட்டியும் ஒரு இதையும் வச்சுக்கிட்டு தேர்தல் சர்வே நடத்துகிறேன். இப்போது தேர்தல் வைத்தால் எந்தெந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு சொல்லி விஜய் சீமானுடன் சேர்ந்தால் அவன் இவனோட சேர்ந்தால் இவன் இவனோட சேர்ந்தால்னு போட்டு ஒன்று சொல்லிட்டு இருக்கான். அது அவன் வயிற்று பொழப்புக்கு கம்பியில் நடக்கிறான், அது வேறு விஷயம். இருந்தாலும் அதையும் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களடா அப்படின்னு. பாலத்தில் நடக்கிறதெல்லாம் கம்பியில் நடக்கிறதா நினச்சி வேடிக்கை. இதை ஒரு 30,000 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களெல்லாம் எந்த கப்பலில் கொண்டு ஏற்றுறது? அதனால தான் பாண்டேக்கு 20 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கான், 17 லட்சம் பேர் இருக்கான். பார்க்குறது எவ்வளோன்னா 20,000 பேர். இந்த 20,000 முட்டாள்கள் இன்னும் இருக்கான் பாருங்கள். 20,000 to 50,000 முட்டாள் பாண்டே இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி. இப்போ இந்த கதையை சொல்லி தான் விஜய்கிட்ட காசை போடுறதுக்கு பார்க்குறாங்க. சர்வே கதையை சொல்லி ஒருத்தங்க காசை போடுவாங்க, சர்வே பண்ணுறோம் நீங்கள் வந்து ஜெயிக்கிற மாதிரி நாங்கள் பண்ணுறோன்னு ஒன்று, யார் சேர்ந்தா அப்படின்னு. அது 2-3 பேர் இருக்காங்க. இந்த பக்கம் யாருன்னா மைக்கில் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, இப்படி பண்ணுறீங்க, முதலமைச்சர் ஆகுறீங்க, போய் கோட்டையில் உட்காடுறீங்க, கொடி ஏற்றுறீங்க அப்படின்னு அப்படியே கற்பனையில் கொண்டு போய் விட்டுருவாங்க. கொண்டு போய் விட்டு கடைசியில் கொண்டு போய் விஜயை வந்து பீச்சில் கொண்டு நிறுத்தி வச்சுருந்தேன். தனியாக உட்காந்து ஆஃபீஸில் புலம்புற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு பழைய கன்னிசல் நிற்கிற இடத்துல நின்று இடத்துல நினச்சிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறதா இல்லை கட்சி ஆஃபீஸுக்கு போகிறதா, எங்கடா புஷி ஆனந்துன்னா புஷி ஆனந்தா ஆளே இருக்க மாட்டோம் அந்த நேரத்தில். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் வரப்போகுது. இல்லை இப்போ இதில் ஒரு ப்ரப்போசல் என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜினியை வச்சு செய்ய பார்த்ததுக்கு தான் அவர் வராததுனால விஜய் இறக்குறாங்க அப்படின்னு. இப்போ ஏன்னா ரஜினியை ஆதரித்து டிபேட்டில் பேசிகிட்டு இருந்த முன்னாள் டைரக்டர், அவர் இப்போ படம் எது எடுக்கிறாருன்னு தெரில, அவரெல்லாம் வந்து டிபேட்டில் அந்த மெண்டல் ஒருத்தன் இப்போ பிரவீன் இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள நிறைய மாலையை எடுத்து போட்டுக்குவாங்க. அவங்களே போட்டுக்கிட்டு அவங்களே பல துணிகளை மேலே போட்டுக்குவான், சால்வை மாதிரி போட்டு ஒரு அழுக்கு மூட்டையை வச்சு அதே மாதிரியே இருக்காங்க. பிரவீன் காந்தி தலையில் ஒரு தொப்பியை ஒன்று போட்டிருக்கான், அது இந்த தொப்பி கவுபாய் தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு லூஸ் மாதிரி கயாமியான்னு கண்ட இடத்துல போய் கத்திக்கிட்டு இருக்கான். அவனை டிவி சேனல்காரங்களுக்கு அவங்களுக்கு டிவி சேனலை பொறுத்தளவுக்கு என்னென்னா என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி ஆள் இருந்தால் தான் அந்த டிபேட் 1 மணி நேரம் பரபரப்பாக கொண்டு போக முடியும். புரியுதா அவங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு லூஸை கொண்டு போய் வச்சுட்டோம்னா ஆளுக்கு போட்டு அடித்து காலி பண்ணுறதில்ல, அவன் மெண்டல் ஆகி பூரா எக்ஸ்போஸ் ஆகிடுவான். இப்போ பிரவீன் காந்தியை பொறுத்தளவுக்கு இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காப்புல அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படின்னா நல்ல டேரக்டர், நல்ல ஒரு படம், அருமையான படம், ஃபஸ்ட்டு படம் நல்லா தான் கொடுத்தாப்புல. இப்போ காசு இல்லாமல் போய் 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 ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் கடைசியில் ஏதாவது இப்போ வறுமையும் வந்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது எதையாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற நிலமையில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். சரி ஏதோ அரசியலில் உள்ளே புகுந்தோம்னா அந்த பழைய டேரக்டர்ன்ற பேரில் ஏதோ கட்சியில் சேர்த்தாங்கன்னா ஏதோ பேசுகிற கூட்டத்துக்கு காசு தருவாங்க. நிலமையில் இப்போ உத்தராட்சக்கோட்டை என்னென்னத்தையோ ரோட்டில் கிடக்கிறது, பழைய இப்போ கோயிலில் வச்சுருப்பாங்க இல்லை அந்த இப்போ இதில் எல்லாம் அந்த மரத்துலலாம் எழுதி தொங்க விட்டுருப்பாங்க, சின்ன குழந்தை பிறக்கணுன்னு, அதெல்லாம் தூக்கி கழுத்தில் மாட்டிட்டு வந்து உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி உட்காந்துருக்கான் பிரவீன் காந்தி. ஸோ இப்படி ஆக்கி விட்டாங்க, அவனை மெண்டல் ஆக்கி விட்டாங்க. இந்த மாதிரி மெண்டலில் வச்சு டிபேட் நடத்தினா தான் அது தெரியும்.
அது டிவி சேனல்களுக்கு தெரியும். மார்க்கெட்டிங்க்கு டிஆர்பி ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் 3 பேர் இருக்காங்க. யாருன்னா இந்த இவர் இப்படி தத்துவம் பேசுவார், இவருக்கு இது பேசுவார், ஒரு கட்சியை பற்றி. அப்போ எப்படி ஒரு லூஸ் எவனா வேணுமே அப்படின்னா பிஜேபியிலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க. ஆர்எஸ்எஸ்லையோ இல்லை இந்து மக்கள் கட்சியிலையோ, இல்லைன்னா இந்த மாதிரி அறலூசுகள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு சினிமாவில். எக்ஸ் இயக்குனர்கள் இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இது போக அரசியல் விமர்சகர்கள் பல பேர் வந்து அது அரசியல் விமர்சகர்கள், பெண் ஆர்வலர்கள் இதெல்லாம் தனியாக இருப்பா. அது தனி குரூப். அவங்க ஒரு 10 பேர் 8 பேர் இருப்பாங்க லிஸ்ட்டில். மேபி அண்ணாமலை விஜய் கடுமையாக திட்டினா அவங்களாம் உள்ள வருவாங்க. ஆமாம், அண்ணாமலை சொல்லிட்டாரு அப்படின்னோடனே இவங்களை கூப்பிடுவாங்க. அண்ணாமலை விஜய் திட்டலை அப்படின்னா இவங்களை கூப்பிட்டு விஜய்க்கும் திமுக ஜெயிக்க போகுதுமா அப்படின்ற மாதிரி கொண்டு வருவான். அவன் கேட்குறான், வந்து உன் வயசு அனுபவம் ஒன்று நான் ஏன் அப்புறம் வந்து இப்போ கலைஞருக்கு வந்து உன்னை விட்டு டபுள் வயசு ஆகுது, அப்போ நீலாம் எதுக்கு பேசுகிற, மருந்து குடிச்சு செத்து போயிருன்னு சொல்ல வேண்டியது. வயசை வச்சு பார்த்தா முக ஸ்டாலினுக்கு உன்னை விட வயசு ஜாஸ்தி தானே, 25 வயசு ஜாஸ்தி. அப்போ நீ மருந்து குடிச்சு நீலாம் அண்ணா அரசியல் பேசுகிற, மருந்து குடிச்சு செத்துரு அப்படிதான். என்ன முட்டா பசங்க இருக்காங்க பாருங்க. மெண்டல் தான் அவன், அதனால் அவனை கணக்கில் ஏற்ற முடியாது. இல்லை ஒரு சிலர்லாம் எல்லா டிபேட்லேயும் செல்ஃபாபர்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை அது இருக்காங்க, அது ஒரு கூட்டம் இருக்குது. அவனுக்கு பொழப்பு போடணும், வீட்டில் துரத்தி விட்டுருவாங்க, வீட்டில் சோறு போட மாட்டாங்க. அந்த வீட்டில் இருக்கிற நேரத்துக்கு ஒரு வண்டி வரும், கூட்டு போய் இப்போ ப்ரெட் ஆம்லேட்டு, சில சேனலில் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரெட் ஆம்லேட்டும் காஃபியும் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே பேசிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் போயிடுவாங்க. 7 மணிக்கு டிபேட்னா 6 மணிக்கெலாம் அங்கே கார் அனுப்பிடுவாங்க. போய் அங்கே உட்காந்த உடனே அவங்களுக்கு சேஃப்டி வேணும்ல, முன்னாடியே வந்துடணும்ல, முன்னாடியே கார் அனுப்பிடுவாங்க. இங்கே போய் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க. 7 மணிக்கு டிபேட்டு, 8 மணிக்கு முடிஞ்சோன்னே திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் பேசுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இட்லி மாமி ரெடியாக சுட்டு வச்சுருவாங்க. சாப்பிட்டு விட்டு 9 மணிக்கு படுத்துருவாங்க, 9 வரைக்கும் படுத்துருவாங்க. மூச்சு பயிற்சி பண்ணிவிட்டு படுத்துருவாங்க. இதுதான் வந்து நீங்கள் இப்போ டிவியில் வர கணக்கெல்லாம் புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி தான் நிறையா பேர் இருக்காங்க. அதே போக பொதுநல ஆர்வலர்னு அவங்களாம் வச்சுருப்பாங்க. அவங்க சட்டத்திட்டத்தையும் மீறிடக்கூடாது. அந்த ப்ரெட் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் சாண்ட்விச் கொடுப்பாங்க சில சேனலில். நான் வேலை பார்த்த சேனலில் சாண்ட்விச் போய் ரோட்டு கடையில் வாங்கி பேக் பண்ணி நல்ல அட்டைப்பெட்டியில் வச்சு கொடுத்துருவாங்க. ஏதோ ஸ்டார் ஹோட்டலில் வாங்கின மாதிரி. அதையும் தின்னு போட்டு ஒரு டீயை குடிச்சு போட்டு அதில் சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஹார்லிக்ஸ் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு. ஹார்லிக்ஸ் தானே, சரி. சுடுதண்ணியை கொதிக்க வைப்பாங்க, வச்சு ஹார்லிக்ஸ் பாக்கெட் இருக்கிற இன்னும் செலவு கம்மி. காஃபி கேட்டால் கூட கடையில் 20 ரூபா கொடுத்து வாங்கணும். பார்சல் காஃபி 60 ரூபா. ஹார்லிக்ஸ்னால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து 5 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு வந்து சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு கலக்கி கொடுத்துருவாங்க. அவன் ஏதோ ஸ்டார் ஹோட்டலில் வாங்கின மாதிரி குடிச்சுட்டு ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்குன்னா நம்ம உள்ளே இருந்தால் நான் வந்திருக்கோம். இந்த தலைமை பொறுப்பை ஏற்றதே நம்ம தான். நமக்கு தெரியாதா என்ன எவனை கூப்பிடுவாங்க, என்ன கொடுப்பான்னு. அதை சில பேர் மீதியை வந்து சாண்ட்விச் மீதி ஆச்சுன்னா அதை சில பேர் எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆஃபீஸில். ஆங்கர் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ இப்படி பல கூத்துக்கள் உள்ளே நடக்கும். ஒரு நிறைய இல்லை சார். இப்போ இந்த புத்தக வெளியீடு அதெல்லாம் தாண்டி இப்போ அதாவது ஒரு மாநாடு, அதுக்கப்புறம் ஒரு 1.25 மாதம் கழிச்சு ஒரு புத்தக வெளியீடு. இதில் வேறு சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ ஷூட் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் போய் பார்த்து சந்திக்கிறதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்டு, இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டு எடுத்தால் அது ஃபோட்டோ ஷூட் இல்லையாங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ இதுக்கப்புறம் அரசியல் கட்சிக்கு வருவாரா, இல்லை படத்தை முடிச்சுக்கிற வரைக்கும் யார் அரசியல் பண்ணுவா? இவங்கள மாதிரியான ஆட்கள் பிரவீன் காந்தி போன்ற அவர் அரமெண்டலுங்க. அரசியலும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாதுங்க. வெளியே என்ன நடக்குது, வீட்டு கதவு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியல. நான் தான் சொல்லியிருந்தேனே, அதாவது ஒரு நாள் ஆட்டோ ஸ்டாண்டில் விஜய் வீடு தெருவில் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்துச்சு. நான் போய்ட்டு வண்டி கொஞ்சம் அங்கே ஒரு சின்ன ஒரு பீச் ஒன்று இருக்குது சரியா, ஈசிஆரில். அங்கே போயிட்டு அப்படியே சுற்றி வரும்போது என்னென்னா ஒரு 2 பேர் வண்டி பிரச்சனை ஆச்சு கூட வந்தாங்க. அப்போ அந்த கேமராமேன் சரி ஆட்டோவில் நீங்கள் போயிருங்க அப்படின்னு ஆட்டோ ஸ்டாண்டில் போய் கேட்டால், போய் பேசினா ஒருத்தர் நின்னார், ஒரு 5 நிமிஷம் இருங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கவனே விஜயை மதிக்க மாட்டேறாங்க. அவரை நாங்கள் பார்த்ததே இல்லைன்றாங்க. இது அவங்க தெருவு முக்கில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாண்ட்லேயே அவர் காரில் போனப்போ கூட பார்த்தது இல்லைன்றாங்க. இந்த பக்கம் வரமாட்டாருங்க, அவர் அந்த பக்கமாக போயிடுவார். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அரசியலுக்கு வந்து எல்லாம் மக்களுக்கெல்லாம் செய்கிறேன்னு சொன்னால் கேட்குறவெல்லாம் கேனேண்ணா. அந்த விகடன் ஈவெண்ட்லேயே பின்பக்கமாக தான் போயிருப்பார் போல இருக்கு. ப்ரெஸ் வெளியில் முந்தின நாள்லேருந்து எல்லாம் நம்ம மக்கள் கேமரா போட்டுட்டு இருந்தாங்க, வெளியே வர அகப்படவே கதவு இருக்குது. அண்டர் கிரவுண்டில் பாதாள சிடம் இருக்குது புரியுதா? அந்த சுப்பிரமணியபுரம் பார்த்தீங்களா, சாக்கடைக்குள்ளே பூந்து அடித்து பிடிச்சி வெளில போக பாருங்க, அந்த மாதிரி ஒரு பாதை இருக்குன்றாங்க. அதில் பூந்து வந்து காருக்குள்ளே கும்முன்னு சட்டையெல்லாம் தட்டி விட்டு உட்காந்து போயிடுவோம். ஸோ இப்படிப்பட்ட ஆள் இவங்கெல்லாம் அரசியல் நடத்தி என்னத்தை போட்டு கிழிக்க போகிறாங்க. பார்ப்போம் சார். ஒரு விரிவான ஒரு இடம் உங்கள் நேரத்துக்கு வரதுக்கு மிக்க நன்றி சார்.